ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது நான் உங்கள் விக்ரம். சாரி, ரொம்ப நாளா நான் வீடியோ போடல. அதுக்கு ரீசன் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவங்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன். பட் நிறைய பேர் கேட்காதவங்க நம்ம சேனல் ஆடியன்ஸ் எல்லார்கிட்டயுமே வந்து நான் ஓப்பனா சொல்லணும்னு நினைக்கிறேன். ரீசெண்டா எனக்கு கொஞ்சம் பர்சனலா நிறைய ஒர்க்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த ஒர்க்ல கொஞ்சம் பிஸி ஆயிட்டதுனால என்னால இதில ஃபோக்கஸ் பண்ண முடியல. அது பர்சனல்னு சொல்ல முடியாது. அது என்னோட இன்னொரு ப்ரொஃபஷனல் ஒர்க். நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் வந்து நான் வீடியோ வந்து இதில போட முடியல. போட முடியலன்றத விட எனக்கு நான் போடுற வீடியோல எனக்கே வந்து ஒரு சில விஷயத்துல காம்ப்ரமைஸ் பண்ற மாரி ரீசென்ட் டேஸா எனக்கு தோணிட்டு இருக்கு. ஏன்னா, நான் நெறைய சேனலோட வீடியோஸ்லாம் நான் பார்க்கும்போது, ஏன்னா கொஞ்ச நாள் டைம் எடுத்து அத தான் பண்ணிட்டு இருந்தேன். நெறைய பேரோட வீடியோஸ்லாம் பார்த்தேன். புதுசா நெறைய பேர்லாம் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களோட வீடியோஸ்லாம் பார்க்கும்போது, ஓகே, அவங்களோட வீடியோ வந்து நெறைய விஷயங்கள் பண்றாங்க. மெயின் கன்டென்ட்ட வந்து கரெக்ட்டா அவங்க இப்ப வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா வந்து நான் எடிட்டிங்ல இருந்து எல்லாத்துலயும் கரெக்ட்டா பண்ணிட்டு, கன்டென்ட்ல வந்து கொஞ்சம் கோட்ட விட்டுறேன்னு நெனைக்கிறேன். முக்கியமா வந்து நான் ஒரு விஷயத்த வந்து கன்வே பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகணும். அந்த ஃபீலிங்க நான் கரெக்ட்டா குடுக்குறதில்லன்னு நெனைக்கிறேன் நெறைய வீடியோல. ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனையாவா இருந்துச்சு. நெறைய பேர் சொல்லியிருந்தாங்க. புதிய அமானுஷம் சேனல் நாகராஜன் ப்ரோவும் வந்து சொல்லியிருந்தாரு. இத மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதே மாரி அவரு மட்டும் கிடையாது. நெறைய பேர் வந்து அப்பப்போ வந்து நம்ம கரெக்ஷன் சொல்லுவாங்க சொல்லி. ஸோ நம்மகிட்ட உண்மையிலே அந்த தப்பு இருந்துச்சுன்னா, கண்டிப்பா நான் ஏத்துக்க தான் போறேன். அத ஏத்து தான் நான் அந்த நெறைய வீடியோல கரெக்ட் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கேன். பட் இன்னும் கொஞ்சம் நெறைய தேவைப்படும்னு நெனைக்கிறேன். அது கொஞ்சம் எனக்கு பிரேக் தேவ. ஸோ அதனால தான் நானு வீடியோ வந்து கொஞ்ச நாளா போடாம இருந்தேன். இன்னைக்கு டேட் 21. இந்த வீடியோ எப்போ வரும்னு எனக்கும் தெரியல. ஸோ எடிட் பண்ணி கொஞ்சம் புடிச்சு எனக்கு கொஞ்சம் ஓகே. இந்த வீடியோ போடலாம் அப்படின்னு நினைச்சா தான் போட போறேன். ஸோ கண்டிப்பா வெயிட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ கண்டிப்பா வந்துரும். ஓகே. ஆல்ரெடி இந்த வீடியோல இன்ட்ரோ நான் பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். ஸோ டைரக்ட்டா வந்து ஸ்டோரிக்குள்ளயே போயிடுவோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரி வந்து ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு நடந்த கொடுமைய பத்தி தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க எப்படி வந்து அந்த வில்லேஜே பழி வாங்கியிருக்காங்க. அது என்ன ஏதுன்றது தான் இந்த டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த சம்பவம் வந்து எப்ப நடந்ததா சொல்லியிருக்காங்கன்னா, 1970 காலகட்டத்தில தான் நடந்ததா சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் இந்த ஸ்டோரி நமக்கு ஷேர் பண்ண நேம் வந்து பார்த்தீங்கன்னா சண்முகம். அவங்களோட தாத்தா காலத்துல அந்த சம்பவம் நடந்ததாவும் சொல்லியிருக்காங்க. அதுவும் இவங்க வீட்ல இருக்கிற ஒருத்தர் தான் அந்த சம்பவத்திலயும் பயங்கரமா பாதிக்கப்படுதாவும் சொல்லியிருக்காங்க. அது என்ன ஏதுன்றது தான் இந்த வீடியோல ஃபுல்லாவும் பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்தீங்கன்னா தான் என்ன சொல்ல வரோன்றது புரியும். பாதியிலேயே பார்த்துட்டு என்னடா அது அப்படின்ற மாரி ஓடிட்டீங்கன்னா கஷ்டம். இப்ப நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்திலே பெல் ஐகான் இருக்கும். அத கிளிக் பண்ணி ஆல்ல போட்டீங்கன்னா நான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துரும். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்க. உங்களுக்கு எதாவது கருத்து தெரிஞ்சுச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட்டும் பண்ணிடுங்க. இந்த சம்பவம் எங்க நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில தான் நடந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு பண்ணை வீடும் இருந்திருக்கு. நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த சவுத்தோட நார்த் சாரி நம்மளோட தமிழ்நாட்ல வந்து டவுன் சவுத்ல தான் வந்து நெறைய பண்ணை வீடு, நெறைய பண்ணையாட்கள் அதிகமா இருந்திருக்காங்க அந்த காலத்துல. அந்த டைம்ல வந்து ஒரு பண்ணையார் வீட்ல தான் அந்த சம்பவம் நடந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பண்ணையார் வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வேலைகள் இருக்கும். அந்த வேலைக்கு வந்து நெறைய வேலையாட்களும் இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து அந்த பண்ணையாரோட நெருங்குன சொந்தக்காரர் ஒருத்தர் என்ன செய்றாருன்னு பார்த்தீங்கன்னா, தர்மபுரியில இருந்து 2 பேர கூட்டிட்டு போய் அந்த வீட்ல வந்து வேலைக்கு சேர்க்கிறாரு. ஸோ தர்மபுரியில வந்து இவங்க இருந்த ஏரியாவுக்கு பக்கத்து ஏரியால இருந்த ஒருத்தவங்களோட பசங்க தான் அவங்க. ஸோ அந்த பசங்களுக்கு வந்து அவங்க அம்மா, அப்பா வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து இறந்து போயிடுறாங்க. அப்படி இறந்து போனதுக்கப்புறம் அவங்க சொந்தக்காரங்க யாருமே வந்து அவங்கள ஏத்துக்க விரும்பல. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அவங்க அம்மா, அப்பாவும் கலப்பு திருமணம் பண்ணாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான். அதனால சரி இந்த பசங்க இந்த ஊர்ல வச்சுட்டு நம்ம எதுவும் பண்ண முடியாது. இந்த ஊர்ல இருந்தா அந்த பசங்களுக்கு பிரச்சனை தான். ஏன்னா இந்த பசங்கள்ல வந்து ஒருத்தவங்க வந்து 12 வயசு, இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசு. ஸோ இந்த வயசுல இருக்கிற பசங்கள வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க என்ன செய்றாங்கன்னா, அந்த பண்ணையார் வீட்டுக்கும் கூட்டிட்டு போறாங்க. அந்த பண்ணையார் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு, அந்த பண்ணையார் கிட்ட சொல்றாரு, இந்த மாரி இந்த பசங்க வந்து அம்மா, அப்பா இல்லாத பசங்க. இந்த பண்ணையிலே வச்சுட்டு எதனா வேல குடுங்க. ஏன்னா அந்த ஊர்ல வச்சு என்னால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அங்க சொந்தக்காரங்களையும் நாங்க பார்க்கணும். மத்த ஜாதிக்காரங்களையும் பார்க்கணும். இவனுங்கலாம் தேவையில்லாம பிரச்சனை பண்ணுவானுங்க. அதனால உங்ககிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பசங்க 2 பேரையும் அங்கேயே விடுறாரு. ஸோ அந்த பண்ணையாருக்கும் அந்த பசங்கள புடிச்சு போயிருது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பசங்க வந்ததுலேருந்து அந்த வீட்ல வந்து ஒரு சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்குது. என்னன்னா, அவங்க வீட்ல வந்து மாடு வந்து கன்னுக்குட்டி போடுறதா இருக்கட்டும், அந்த கன்னுக்குட்டி வந்து 2 குட்டி போட்டிருக்கு போல. அட் த சேம் டைம் வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப நாளா வந்து விளைச்சலே போகாம ஒரு நிலம் இருந்துட்டு இருக்கு. அந்த இடத்துலயே வந்து ஒரு சில விஷயங்கள் நல்லதாவும் நடந்திருக்கு. ஸோ இதனால இந்த பசங்க வந்து ராட்சி தான் வந்து இந்த வீட்ல இவ்வளோ விஷயம் நடக்குது அப்படின்னு நினைச்சு, அந்த பண்ணையாரும் வந்து அந்த பசங்கள வந்து வேலைக்கும் வச்சுட்டு இருக்காரு. ஸோ இந்த பண்ணையாருக்கு வந்து ஒரு 2 பசங்க இருக்காங்க. அந்த 2 பசங்கள்ல முதல் பையன் வந்து நல்லா வந்து வேலைக்கு போயிட்டு நல்லா ஒரு சென்னையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டு இருந்திருக்காரு. நல்லா படிக்கவும் செஞ்சிருக்காரு. ஸோ படிச்சுட்டு அதுக்கப்புறம் சொந்த ஊருக்கே வந்து நம்ம விவசாயத்த பார்ப்போம்னு சொல்லிட்டு அங்க வந்துடுறாரு. அவரோட தம்பி வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த ஊர்லயே வந்து ரகடா திரியறது. இந்த ஊர் பசங்க கூடலாம் சேர்ந்து சுத்திட்டு இருப்பான். நம்ம நெறைய படம்லாம் பார்த்துட்டு இருப்போம். இந்த பண்ணையார்னா, ஒருத்தர் வந்து புல்லட்ல போயிட்டு இருப்பாரு. பின்னாடி வந்து ஒருத்தர் கொட புடிச்சு போயிட்டு இருப்பாரு. அவருக்கு தேவையான நேரத்துக்கு குடுத்துட்டு இந்த மாரி வேலைகள் தான் வந்து அவர் தம்பியும் பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஸோ இந்த ஃபேமிலில தான் வந்து அந்த பசங்களும் வந்து வேலையும் செய்றாங்க.
ஸ்டார்ட்டிங்ல வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. நாளாக நாளாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்ல வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு அந்த பண்ணையாரோட 2வது பையன் இருக்கான்ல, அந்த 2வது பையன் வந்து முதல் பொண்ணுக்கு வந்து ரொம்ப சிலுமிஷம் குடுத்துட்டு இருக்கான். ஸோ பேசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, அவரு கொஞ்சம் பொண்ணுங்க விஷயத்துல வீக் தான். அந்த மாரி வந்து அந்த பொண்ணுக்கு வந்து தொடர்ந்து சிலுமிஷம் குடுத்துட்டே இருந்துட்டு இருக்கான். இத வந்து அண்ணங்காரன் வந்து நோட் பண்ணிறாரு. இந்த பசங்களுக்கு வந்து இவன் ஏதோ பையன் பிரச்சனை குடுக்குறான் போலன்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணுகிட்டயே போய் பேசுறாரு. "என்னம்மா இவன் எதனா பிரச்சனை பண்றானா உன்கிட்ட?" அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. "ஆமாங்க இந்த மாரிலாம் பண்றாரு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் சொல்லிருது. ஸோ சொன்னதுக்கப்புறம் அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை ஆகுது. பிரச்சனை என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தம்பிய வந்து அடிச்சு வீட்ட விட்டு தொரத்திர்றாரு. தொரத்துறாங்க மீன்ஸ் அவங்களுக்கு வந்து இன்னொரு வீடு இருக்கு. "அந்த வீட்லயே போய் இருந்துக்கோ. இங்க வராத தயவு செஞ்சு" அப்படின்ற மாரி பையனோட அப்பா அவரே சொல்லிட்டாரு. அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த பசங்க வந்து ராசியான பசங்க. இந்த வீட்டுக்கு வந்ததுனால நம்மளுக்கு நெறைய நல்ல விஷயங்கள் நடக்குது. இப்படி நல்ல விஷயம் நடக்கும்போது இந்த பசங்க வீட்ட விட்டு தொரத்துறது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொந்த பையனையே பண்ணையார் வந்து வெளில அனுப்பிறாரு. இதனால காண்டான பையன் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, "உங்கள சும்மாவே விட மாட்டேன். எப்படி இருந்தாலும் இந்த வீட்ட விட்டு நீங்க வெளிய வந்து தான் ஆகணும். அன்னைக்கு நான் வச்சுக்கிறேன்னு" சொல்லிட்டு தம்பியும் போயிறாரு. அண்ணன் என்ன சொல்றாருன்னா, "நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. நான் பார்த்துக்கிறேன் உங்கள. உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. என்ன மீறி வரதுக்கு வாய்ப்பே கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பசங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றாரு. ஸோ கொஞ்ச நாள் ஆக ஆக என்ன ஆகுதுன்னா, அந்த பெரிய பையனுக்கும், அந்த பொண்ணுக்கும் வந்து லவ் ஆ ஆரம்பிக்குது. 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த லவ் எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 2 பேருமே அடிக்கடி தனியா மீட் பண்ணி ஒண்ணா இருக்கிற மாரி நெறைய இடத்துல நடந்திருக்கு. இந்த மாரி தான் வந்து அவங்க லவ்வும் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல என்ன நடக்குதுன்னா, அவங்க தம்பி வெளியில போனார்ல, அந்த தம்பி வந்து மறுபடியும் அந்த பொண்ணுக்கு வந்து பிரச்சனை குடுக்க ஆரம்பிச்சுட்டு இருக்காரு. என்னன்னா வீட்டுக்குள்ளேயே எப்பவுமே இருக்க முடியாது. பக்கத்துல கோயிலுக்கு எதனா போனா கூட வெளியில தான் போகணும்ல. இந்த டைம்ல வந்து அவர் தொடர்ந்து பிரச்சனை குடுத்துட்டு தான் இருந்துட்டு இருக்காரு. இப்ப பிரச்சனை குடுத்தனா அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, வந்து இவர்கிட்ட சொல்லியிருக்கு. இந்த மாரி வந்து பிரச்சனை பண்றாரு. எனக்கு ஒரே பயமா இருக்கு. எனக்கு வெளியில போக முடியுது. வெளியில போறதுக்கே எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாரி அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. இதனால அண்ணங்காரன் என்ன செய்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ண இம்மீடியட்டா வந்து அவங்களோட குலதெய்வம் கோயில் வந்து அந்த ஊர்லயே தான் இருக்கு. அந்த ஊருக்கு கூட்டிட்டு போய் அந்த பொண்ணுக்கு வந்து தாலியும் கட்டிறாரு. அப்படி தாலி கட்டின கையோட நேரா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவங்க அம்மா, அப்பா கிட்ட சொல்றாரு. இந்த மாரி இந்த பொண்ண நான் கல்யாணம் பண்ணிட்டேன். இந்த பொண்ண நான் அப்படியே விட்டேன்னா, இவன் இந்த மாரிலாம் பிரச்சனை பண்றான் அப்படின்ற மாரி சொல்றாரு. ஆனா பையனோட அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பிரச்சனை பண்றாங்க. என்னன்னா, இந்த பொண்ணு வந்து ஆல்ரெடி அவங்க அம்மா, அப்பா வந்து இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ணவங்க. இந்த பொண்ணே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி கலப்பினத்தில பிறந்த பொண்ணு தான். நம்ம ஜாதி என்ன? நம்ம ஜாதியில தான ஒரு பொண்ண நீ கல்யாணம் பண்ணியிருக்கணும். இப்படிலாம் பண்ணிட்டியே அப்படின்ற மாரி அவங்க அம்மா வந்து ரொம்ப வந்து பயணப்படுத்தி திட்டுறாங்க. ஆனா, அவங்க அப்பா வந்து அதுக்கு எதுவுமே ஒரு ரியாக்ஷன் குடுக்குற மாரி இல்ல. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா கிளியரா ஒரு விஷயம் சொல்லிடுறாரு. இந்த பொண்ணு வந்ததுலேருந்து நம்மளுக்கு நெறைய நல்லது நடந்திருக்கு. அதே மாரி இந்த பொண்ணு லட்சணமா தான் இருக்கா. இந்த பொண்ணுக்கு என்ன குறை? இந்த நம்மளே தேடினா கூட நம்ம சொந்தக்காரங்கள்ல வந்து இந்த மாரி ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டா. இந்த பொண்ணுக்கு சொத்து சுகம் தான் கிடையாது. மத்தபடி குணம் நல்லா தானே இருக்கு. இந்த பொண்ணு இருந்தா உனக்கு என்ன பிரச்சனை? அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்ணையார் வந்து பெருந்தன்மையோட அந்த பொண்ண வந்து மருமகளாகவும் ஏத்துக்கிறாரு. ஆனா, அந்த மாமியாருக்கு வந்து அந்த பொண்ணு வந்து புடிக்கவே இல்ல. இப்போ இப்படிதான் அந்த பிரச்சனையும் போயிட்டு இருந்திருக்கு. இப்போ அந்த வீட்ல தான் 2 பேரும் வந்து வாழ்ந்துட்டும் வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து திடீர்னு காணாம போயிருது. ஸோ காணாம போனதுக்கு அப்புறம் அந்த பண்ணையாரோட பையன், பண்ணையார் எல்லாமே அந்த பொண்ண காணோம்னு தேடுறாங்க. அட் த சேம் டைம் வந்து அவங்க தங்கச்சியும் வந்து அந்த பொண்ண காணோம்னு சொல்லி தேடுறாங்க. இப்படி தேடிட்டே இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊர்ல இருக்கிற ஒருத்தர் வந்து அவசர அவசரமா அந்த வீட்ல ஒரு விஷயம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, "ஐயா உங்க மருமகள வந்துட்டு உங்க சின்ன பையன் தர தரன்னு வந்து அந்த ஒரு இடத்துக்கு இழுத்துட்டு போயிட்டு இருந்தான்யா" அப்படின்ற மாரி சொன்ன உடனே, இவங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு தான் போறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு போன உடனே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையன் வந்து இந்த பொண்ண வந்து கட்டி வச்சுட்டு இருக்காரு. கட்டி வச்சது மட்டும் இல்லாம, இந்த பொண்ண வந்து கொளுத்துறதுக்காக வந்து பெட்ரோல்லாம் ஊத்தி ரெடியா வச்சிருந்திருக்காரு. ஸோ இத பார்த்தா வந்து இந்த பொண்ணோட புருஷனும், அவங்க மாமனாரும் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க போய் சண்ட போடுறாங்க. ஏன்னா, அங்க சண்ட போட்டு அங்க அதிகமான ஆட்கள் இருந்ததுனால, இவங்களால சண்ட போட்டாலும் ஜெயிக்கவே முடியல. அந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்குது. ஸோ இத புரிஞ்சுகிட்ட அந்த பொண்ணோட தங்கச்சி என்ன பண்றாங்கன்னா, ஊருக்குள்ள வந்து ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரையுமே கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளேயே வந்து சொல்றாங்க. பட் ஊருக்குள்ள வந்து பார்த்தா, அந்த ஊர்ல வந்து யாருமே இல்ல. அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, அவங்க ஊர் பக்கத்து ஊர்ல ஒரு திருவிழா நடக்குது. அந்த திருவிழாவுக்கு நெறைய பேர் போயிருக்காங்க. இங்க வயசானவங்க அந்த மாரி தான் இருந்துட்டும் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஒரு காரணமா பயன்படுத்தி தான் அவர் தம்பி வந்து அந்த வேலையும் பார்த்துருக்காரு. அப்படி பார்த்தவரு என்ன செஞ்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ண வந்து அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா கொளுத்தவும் ட்ரை பண்ணியிருக்காரு. அட் த சேம் டைம் வந்து அவர் பொண்ணோட புருஷன் வந்து அந்த பொண்ணைய அங்கருந்து காப்பாத்தவும் செஞ்சுட்டாரு. அப்படி காப்பாத்தணும் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, "நம்ம இங்க இருக்க வேணாம். உடனே இங்கருந்து போயிடலாம் வா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ண அங்கருந்து கூட்டிட்டு வந்துடுறாங்க. அப்படி கூட்டிட்டு வந்தவங்க என்ன செய்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊருக்குள்ள இருந்து ஒதுக்குப்புறமா இன்னொரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்கும் கூட்டிட்டு போறாங்க. அந்த இடத்துல போய் பார்த்தா, அங்க ஆல்ரெடி ஒரு வீடும் இருக்கு. அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இவங்க இருக்கிற வீடு ரொம்ப பழைய வீடாவும் இருக்கு. ரொம்ப பெரிய வீடாவும் இருந்துட்டு இருக்கு. அந்த வீட்டுக்கு போனோனே, "இந்த வீடு ஏன் இங்க இருக்கு? யார் இருக்கா இங்க? யாருமே இல்லையே! எதுக்கு இந்த வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு வந்தீங்க?" அப்படின்னோனே, இவரு என்ன சொல்றாரு, "இப்போ இந்த இடத்துல இருக்கிறது தான் சேஃப்ன்னு சொல்லிட்டு, வா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ளேயும் கூட்டிட்டு போறாரு. இந்த வீட்லலாம் வந்து இந்த முத்தம்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, நடுவுல ஒரு இடம் இருக்கும். மழை பெஞ்சா தண்ணிலாம் வரும் பார்த்தீங்களா? அந்த மாரி ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்குள்ள போகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய வந்து ஒரு பூஜையே நடந்துட்டு இருக்கு. அந்த பூஜையில வந்து யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாமியார் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர் பெரிய யாகம் மாரி வளர்த்துட்டு இருக்காரு. அத சுத்தி நெறைய பேர் உட்கார்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. இத பார்த்தோனே எனக்கு ஆச்சரியமா ஆகுது. வெளியில யாருமே இல்ல. வெளியில பார்த்தா அவ்வளோ பாழடைஞ்சு போயிருக்கு. உள்ள வந்தா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. யார் இவங்க? என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அப்படின்னு சொல்லி கேட்டே இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, அந்த பொண்ண வந்து அங்கேயே அடிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. அந்த பொண்ண யார் அடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையனோட தம்பி தான் அடிக்கிறாரு. அப்படி அடிச்சவரு வந்து என்ன செய்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ண தர தரன்னு இழுத்துட்டு, அந்த
யாகம் வளர்த்துட்டு இருக்காங்க. அது பக்கத்துல ஒரு பெரிய வட்டம் மாரி இருக்கு. அந்த வட்டத்துக்குள்ளேயும் கொண்டு போறாங்க. அப்படி கொண்டு போனதுக்கு அப்புறம் என்ன செய்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணோட கைய காலெல்லாம் கட்டிட்டு, அந்த பொண்ணு கையில இருக்கிற நரம்ப அறுக்குறாங்க. அதே மாரி கால்ல இருக்கிற நரம்பையும் அறுத்துருக்காங்க. இப்படி அறுத்ததுனால அந்த பொண்ணோட ரத்தம் அதிகமா வெளிய வந்திருக்கு. அந்த வெளியில வர ரத்தத்த எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மண் சட்டியில வந்து அந்த இருக்கிற சாமியாருங்கலாம் வந்து புடிக்கவும் செஞ்சிருக்காங்க. இந்த டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு பொண்ணோட புருஷன் வந்து அங்க தானே நின்னுட்டு இருந்தாரு. உங்களுக்கு டவுட் வரும். என்னடா இந்த புருஷன் இருந்தா, இந்த புருஷன் முன்னாடி இதெல்லாம் நடக்குதான்னு கேட்டீங்கன்னா, எக்ஸாக்ட்லி அந்த புருஷன் முன்னாடி தான் இது எல்லாமே நடந்திருக்கு. அந்த புருஷனும் நின்னு வேடிக்கை மட்டும் தான் பார்த்துட்டு இருந்திருக்காரு. எதுவுமே பண்ணல. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "எப்படியாவது என்ன காப்பாத்துங்க. ஏன் இப்படிலாம் பண்றாங்க?" அப்படின்ற மாரி இவங்களும் கேட்டிருக்காங்க. ஆனா அவங்க புருஷன் வந்து அமைதியா தான் நின்னுட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த சேம் டே அங்க மாமனாரும், மாமியாரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்படி வந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ண பார்க்குறாங்க. பொண்ண பார்த்து ஒரு மாரி நமட்டு சிரிப்பு சிரிக்கிறாங்க. இத சிரிச்ச உடனே அந்த பொண்ணுக்கு வந்து இன்னும் டவுட் வருது. "எதுக்கு இப்படிலாம் பண்றீங்க? என்ன எப்படியாவது காப்பாத்துங்கன்னு" சொல்லி கேட்கும்போது, அப்ப அந்த பண்ணையார் ஒரு விஷயம் சொல்றாரு. இந்த மாரி இந்த இடம் வந்து ரொம்ப நாளா எங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையாவே இருந்துட்டு இருந்தது. இந்த இடத்துல வந்து ஒரு ரத்த காட்டேரி இருக்கு. அந்த ரத்த காட்டேரி வந்து எங்களால விரட்டவே முடியல. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். விரட்ட முடியல. அப்பதான் அந்த சாமியார் வந்து ஒரு விஷயம் சொன்னாரு. இந்த நேரத்துல இந்த நட்சத்திரத்துல பொறந்தவங்க யாராவது ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா, அவங்கள இந்த இடத்துல பலி குடுத்தோம்னா, அந்த பிரச்சனையில வந்து வெளில வந்துரலாம். இந்த ரத்தத்த எடுத்து அந்த ரத்த காட்டேரிக்கு வந்து நம்ம படையலா போடலாம் அப்படின்ற மாரி அவரும் சொல்லியிருக்காரு. இவங்களும் எவ்வளோ இடத்துல போய் தேடி பார்த்துருக்காங்க. ஆனா, எந்த இடத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ராசிக்கு உண்டான ஆள் வந்து எங்கேயுமே கிடைக்கல. அப்படி கிடைச்சாலும் வந்து அவ்வளோ ஈஸியா வந்து பண்ண முடியாதுல்ல. பிரச்சனை ஆயிரும்ல. ஸோ, அப்படிதான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து இந்த பொண்ணே வாண்டடா அவங்க வீட்டுக்கும் வந்திருக்கு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கும் கல்யாணமும் ஆயிருக்கு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அந்த பொண்ணோட ஜாதகத்தெல்லாம் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது தான், இந்த பொண்ணோட ஜாதகம் அந்த சாமியார் கேட்ட மாரி மேட்சும் ஆயிருக்கு. இது இம்மீடியட்டா அந்த சாமியார்கிட்ட சொல்றாங்க. அந்த சாமியார் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, "வந்தது நல்லது தான். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இந்த பொண்ணே நம்ம தேவையான விஷயத்துக்கு பண்ணிடலாம்னு" சொல்லிட்டு தான் அந்த பொண்ண வந்து அங்கேயே பலி குடுக்கறதுக்கு பிளானும் பண்ணியிருக்காங்க. அப்படி அவங்க பிளான் பண்ண மாரியே எல்லாமே நடக்குது. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ண வந்து அங்க பெட்ரோல் ஊத்தியும் கொளுத்துறாங்க. அந்த பொண்ணு ஸ்பாட்லயே இறந்தும் போயிருது. ஸோ அந்த இறந்து போனதுக்கு அப்புறம் என்ன செய்றாங்கன்னா, அந்த ரத்தத்தெல்லாம் எடுத்துட்டு அந்த வீடு ஃபுல்லா சுத்தி வராங்க. அப்படி சுத்தி வந்தது மட்டும் இல்லாம, அந்த வீட்டுக்கு வெளியில ஒரு பனை மரமும் இருந்திருக்கு. அந்த பனை மரத்து ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரத்தத்த ஊத்தி அபிஷேகம் மாரி பண்றாங்க. அது பண்ணது மட்டும் இல்லாம, அந்த மரத்துக்கிட்ட போயிட்டு இந்த பொண்ணோட எரிஞ்சு போன சாம்பல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சாம்பல கொண்டு போய் அந்த இடத்துலயும் தூவியும் விடுறாங்க. அப்படி தூவி விட்டுட்டு அங்கருந்து இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, கிளம்பி வீட்டுக்கும் வந்துடுறாங்க. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டுருக்கு. அட் த சேம் டைம் இவங்க என்ன செய்றாங்கன்னா, அந்த வீட கிளீன் பண்றதுக்கான வேலைகளும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வேலைக்கு போறவங்க யாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அங்க வேலை செய்யவும் அவங்களால முடியல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது உள்ள வந்து யாரோ ஒருத்தன் கழுவுற மாரி சவுண்ட் கேட்குது. அதே மாரி யாரோ ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கதர்ற மாரி இந்த மாரி சவுண்ட்லாம் கேட்டு வந்துட்டு இருக்கு. ஆனா அந்த வீட்ல வேலைக்கு போனவங்க எல்லாருமே வந்து அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் தான். ஆனா அந்த ஊர்ல இருக்கிற மக்களுக்கு வந்து ஒரு விஷயம் மட்டும் புரியல. இந்த வீட்ல ஒரு மருமகள் இருந்தா, அந்த மருமக எங்க போனா? அப்படின்ற மாரி டவுட் இருந்துட்டு இருக்கு. அப்போ இந்த பண்ணையார் என்ன சொல்லி வச்சிருக்காரு எல்லார்கிட்டயும் பார்த்தீங்கன்னா, "அவள நாங்க தெரியாத்தனமா என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, அங்கருந்து ஓடி போயிட்டா" அப்படின்னு மாரி சொல்லியிருக்காங்க. இப்போ இங்க உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். என்னடா அந்த பொண்ணுக்கு ஒரு தங்கச்சி இருந்துச்சு. அந்த தங்கச்சி என்ன ஆச்சுன்ற உங்களுக்கு டவுட் இருக்கும். அந்த பொண்ணு என்ன செஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கருந்து கடத்தி கொண்டு போயிட்டு கேரளால வந்து இவங்க சொந்தக்காரங்க இன்னொருத்தவங்க இருந்திருக்காங்க. அவங்களோட வீட்ல கொண்டு போய் வேலைக்கும் விட்டுருக்காங்க. இந்த பொண்ணுக்கு இவங்க அக்காக்கு இந்த மாரி ஒண்ணு நடந்துச்சுன்றது எதுவுமே தெரியாத மாரி தான் பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனா அந்த பொண்ணையே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி உங்க அக்கா வந்து யார்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம போயிட்டா அப்படின்ற மாரி சொல்லி பொண்ணையே வந்து பார்த்தீங்கன்னா, பிரெயின் வாஷும் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் அந்த ஊர்க்காரங்க நம்பிடுறாங்க. நம்பிட்டு அந்த வீட்ல வேல பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பட் அந்த வீட்ல வந்து ஒரு 6 மணிக்கு மேல வேல பார்த்தாலே வந்து யாராலயும் வேல பார்க்க முடியல. அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சிட்டு இருக்கு. அதுல ஒருத்தர் இறந்தும் போயிடுறாரு. அவர் எப்படி இறந்து போறாருன்னா, அந்த வீட்டோட ஓட்டு மேல ஏறி வேல பார்த்துட்டு இருக்கும். அங்க ஸ்லிப் ஆயி கீழயே விழுந்துடுறாரு. கீழ விழுந்ததுனா கீழ ஒரு அம்மிக்கல்ல வந்து அவர் தள்ளாடி போட்டு அங்கேயே இறந்தும் போயிடுறாரு. ஸோ இந்த மாரி ஒரு விஷயம் நடந்த உடனே இவங்களுக்கு வந்து புரியல. என்னடா இது இப்படி நடக்குதேன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா, போயிட்டு அந்த மந்திரவாதி ஒருத்தர் வந்தார்ல, அவரே கூப்பிட்டு இதே மாரிலாம் நடக்குது. என்ன பிரச்சனைன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்படி கேட்கும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில பரிகாரம்லாம் வந்து சொல்றாரு. அதே மாரி ஒரு சில மந்திரங்கள்லாம் வந்து அந்த வீட்லயே உட்காந்து பண்றாரு. அப்படி பண்ணும்போது தான் ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயமும் சொல்றாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ண வந்து தான் நம்ம பலி குடுக்கணும்னு நெனச்சோம். ஆனா நம்ம அந்த இடத்துல 2 உயிர பலி குடுத்துருக்கோம் அப்படின்ற மாரி அந்த மாந்திரீகவாதியும் சொல்லியிருக்காரு. என்னன்னு சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு சாகும்போது பிரெக்னன்ட்டா இருந்திருக்கா, மாசமா இருந்திருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு வயித்துல இருக்கிற குழந்தை வந்து வேற நட்சத்திரம், வேற ராசியில தானே இருக்கும். அது பொறந்தா தானே நம்மளுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது உயிரா பார்த்தா 2 உயிர் தானே. நம்ம சொல்லப்போனா இந்த நட்சத்திரத்துல தான் நம்ம பலி குடுக்கணும். நம்ம தப்பா குடுத்துட்டோம். அப்படி தப்பா குடுத்ததுனால அந்த காட்டேரி நம்ம குடுத்த பலிய ஏத்துக்கல. அதனால தான் அந்த வீட்டுக்குள்ள அலைஞ்சிட்டு இருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயமும் சொல்றாரு. இப்ப இங்க நடக்கிற சம்பவத்துக்கு எதுக்குமே வந்து அந்த காட்டேரி தான் முழு காரணமா அதுதான் கிடையாது. இறந்து போன பொண்ணோட ஆன்மா உக்கிரமா அந்த வீட்ல அலைஞ்சிட்டு இருக்கு. அதுவும் உங்க பழி வாங்குறதுக்காக அலைஞ்சிட்டு இருக்கு. அதனால தான் வந்து அந்த வீட்டுக்குள்ளயே அலைஞ்சிட்டும் இருக்கு. அதனால வெளியில வர முடியல. அது வெளியில வர முடியாததுக்கு காரணம் என்னன்னா, நீங்க ரத்தத்த எடுத்து அந்த வீடு ஃபுல்லா வந்து ஒரு மாரி கட்டு மாரி போடணும். அதுக்கப்புறமா தான் அந்த மரத்துக்கு அபிஷேகமும் பண்ணணும். ஸோ அந்த ரத்தம் வந்து அது ஒரு கட்டா இப்ப அமைஞ்சிருக்கு. அந்த ரத்தத்த தாண்டி அதால வெளியில வர முடியல. இல்லன்னா இந்நேரத்துக்கு உங்க எல்லாரையுமே வந்து கொன்னுருக்கும் அப்படின்ற மாரி அந்த மாந்திரீகவாதியும் சொல்றாரு. அப்படி சொன்னவரு வந்து இன்னொரு விஷயம் சொல்றாரு. அந்த பிசாசு அந்த பேய வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னா, அதுக்கான ஒரு சில பரிகாரம்லாம் பண்ணி ஆகணும். அந்த சாம்பல்லாம் நீங்க தனியா தானே எடுத்து வச்சிருக்கீங்க. அத மட்டும் கொண்டு வாங்க. அத வச்சு தான் நம்ம பண்ண முடியும். அத வச்சு தான் அத அடக்கவும் முடியும் அப்படின்ற மாரி அந்த மாந்திரீகவாதியும் சொல்லியிருக்காரு.
சொல்லிட்டு அவங்க வீட்ல வந்து யாகம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யாகம் பண்ணி அவங்க வீட்ல அந்த விஷயங்கள் எல்லாமே போயிட்டு தான் இருந்துட்டு இருக்கு. அட் த சேம் டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊர்ல இருக்கிற ஒருத்தரு ஓடி வராரு அந்த வீட்டுக்குள்ள. அப்படி ஓடி வந்தவரு அங்க ஒரு விஷயமும் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, "ஐயா உங்க சின்ன பையன் வந்து இறந்து போயிட்டாருங்கய்யா. அது மாரி மாடு முட்டிருச்சு" அப்படின்ற மாரி சொல்றாங்க. மாடு முட்டிருச்சேன்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாங்க. பார்த்தா அந்த சின்ன பையன் வந்து இறந்து பார்த்தீங்கன்னா, ரத்த வெள்ளத்தோட கிடக்குறாரு. மாடு வந்து எப்பவுமே 2 கொம்புல தான் முட்டும். ஆனா அந்த கொம்பு அந்த ஒரு மாடு என்ன பண்ணிருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கொம்புல மட்டும் முட்டி குடல் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, வெளிலயும் எடுத்து போட்டுருச்சு. இதனால அந்த பையன காப்பாத்த முடியாம அங்கேயே இறந்தும் போயிட்டுருக்காரு. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இது மாடு முட்டி தான் இறந்து போச்சு அப்படின்ற மாரி தான் இவங்களும் நினைச்சுட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் வந்து அந்த மாந்திரீகவாதி ஒரு விஷயம் சொல்றாரு. இந்த நம்ம நடக்கிற யாகத்த வந்து பார்த்தீங்கன்னா, கெடுக்கிறதுக்காக தான் இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்குது. நீங்க எதுக்குமே பயப்படாதீங்க. அந்த யாகத்துல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்ற மாரி அந்த மாந்திரீகவாதியும் சொல்லியிருக்காரு. அட் த சேம் டைம் வந்து அங்க ஒருத்தவங்க பயங்கரமா அலர்றாங்க. எங்கன்னா அந்த யாகம் நடக்கிற அந்த இடத்துல அலர்றாங்க. அங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பண்ணையாரோட ஒய்ஃப் தான் அலர்றாங்க. இந்த பண்ணையாரோட ஒய்ஃப் அலர்னோனே, "எதுக்கு இப்படி கத்துறா?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவன பார்க்குறாங்க. ஆனா அந்த ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள உட்கார்ந்துட்டே கத்துறாங்களே தவிர்த்து, அவங்க சுத்தி எது நடக்கிற மாரியும் தெரியல. அந்த மாந்திரீகவாதி என்ன சொல்றாருன்னா, "இதெல்லாம் வந்து அந்த ரத்த காத்தரியும், அந்த ஆன்மாவும் சேர்ந்து செய்ற வேல தான். நீங்க எதுக்குமே பயப்படாதீங்க. நான் சொல்றத மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்றாரு. அத மட்டும் இவங்கள ஃபாலோ பண்ண சொல்றாரு. அட் த சேம் டைம் அந்த இன்னொரு விஷயம் நடக்குது. அந்த உட்கார்ந்த அந்த அம்மா பண்ணையாரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க திபு திபுன்னு எழுந்துச்சு வெளிலயும் ஓடுறாங்க. அப்படி வெளியில ஓடுனவங்க வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. ஒரு 5 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு வந்து வானத்திலேயே பறக்குறாங்க. அப்படி பறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அங்கேயே கழுத்து வந்து திருகுன மாரி கீழே விழுந்து இறந்தும் போறாங்க. இத பார்த்த அந்த மாந்திரீகவாதி வந்து, அந்த ஆன்மா தான் இவ்வளோ இந்த வேலை எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கு. நீங்க பயப்படாதீங்க அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப அந்த பண்ணையார் கோவம் வந்து என்ன சொல்றாருன்னா, ஏங்க 2வது பையன் இறந்து போயிட்டாங்க. இப்ப என் பொண்டாட்டியும் இறந்து போயிட்டா. 2 பேரோட பொணத்தையும் நான் வீட்ல வச்சுட்டு எப்படிங்க அத நான் ஃபோக்கஸ் பண்ண முடியும்? என்னால இதெல்லாம் பண்ணவே முடியாது. எங்க உயிர காப்பாத்துறதுக்காக தான் இந்த யாகமே. ஏங்க எல்லாம் செத்து போயிட்டோம்னா, அதுக்கப்புறம் இந்த யாகம் பண்ணி என்னங்க யூஸ் இருக்குது? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எப்படியாவது வந்து இதுலருந்து எங்கள வெளில கொண்டு வாங்க. 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. இதுக்கப்புறம் என் பையன் இன்னொரு இருக்குது இந்த பையன் தான். இவன் உயிரும் போகக்கூடாது அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டு வாசல்ல கருப்பா ஒரு உருவம் நிக்குது. அந்த உருவத்த பார்த்தோனே எல்லாருமே பயப்படுறாங்க. அப்போ அந்த மாந்திரவாதி என்ன செய்றாருன்னா, கையில ஒரு மூங்கில் குடுவ மாரி இருந்திருக்கு. அந்த மூங்கில் குடுவையில அந்த சாம்பல போட்டு அந்த கருப்பு உருவத்துல காட்டுறாரு. அந்த கருப்பு உருவமும் அந்த மூங்கில் குடுவைக்குள்ளேயும் போயிருது. அந்த மூங்கில் குடுவைய வந்து அடைச்சு அவங்க வீட்லயும் புடச்சும் வச்சுடுறாங்க. அது புதைச்சு வச்சதுக்கு அப்புறம் வந்து அந்த மாந்திரிவாதி சொல்றாரு, "இது வந்து இந்த வீட்ல தான் இருக்கும். இது எக்காரணத்த கொண்டும் இது வெளியில எடுத்துறாதீங்க. இது அந்த பொண்ணோட ஆன்மா தான்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாந்திரிவாதியும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல அவர் இன்னொரு விஷயம் ஒண்ணு சொல்லியிருக்காரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, "இந்த ஆன்மா என்னைக்கு இருந்தாலும் உங்கள பழி வாங்கும். இந்த இடத்துல அது எப்படியும் வெளியில வரக்கூடாது. இது உங்கள பழி வாங்கணும்னா, டைரக்ட்டா உங்களால பழி வாங்கவே முடியாது. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதோட வயித்துல வளர்ந்த குழந்தைக்கு வந்து இங்க இருக்கிறவங்க தான் ரத்த சொந்தம். அப்படி ரத்த சொந்தமா இருக்கும்போது அத டைரக்ட்டா பழி வாங்க முடியாது." ஆனா, வேற யார் உடம்பையாவது வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி உங்கள பழி வாங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் வந்து ஒரு குறிப்பிட்ட நாள்ல, குறிப்பிட்ட நட்சத்திரத்தில பொறந்தவங்கள மட்டும் தான் அத ஆக்கிரமிப்பு பண்ண முடியும். அப்படின்ற மாரி அந்த மாந்திரிகவாதியும் சொல்றாரு. இந்த பொண்ணு வெறும் தனி பொண்ணா இறந்து போயிருந்ததுன்னா, இந்நேரத்துக்கு அந்த காட்டேரிக்கு வந்து நம்ம காவு குடுத்த டைம்ல இருந்து இதனால வெளில வந்திருக்க முடியாது. ஆனா, இந்த பொண்ணுக்கு இறக்கும்போதே உள்ள ஒரு குழந்தை இருந்திருக்கு. இதனால வந்து அந்த பொண்ணால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காட்டேரிக்கிட்டயும் போக முடியல. அந்த காட்டேரி அந்த பொண்ண ஏத்துக்கல. அதனால தான் இங்க அலைஞ்சுட்டும் இருக்கு. இதனால இந்த பொண்ணு வந்து டைரக்ட்டா உங்கள அவ்வளவு ஈஸியா கொல்ல முடியாது. யாரன்னா, அந்த பையன ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவர தான் கொல்ல முடியாதுன்னு அவர் தெளிவா சொல்லியிருக்காரு. ஏன்னா, அவர் மட்டும் தான் கொல்ல முடியாது. அத தவிர்த்து மீதி எல்லாரையும் கொல்ல முடியும். ஏன்னா, அந்த குழந்தைக்கு அவரு தான அப்பா. அப்படிங்கும்போது கொல்ல முடியாதுல்ல. அப்படின்ற மாரி தான் அவரும் சொல்லியிருக்காரு. எப்படி இருந்தாலுமே வந்து நீங்க இத பாதுகாத்து தான் ஆகணும். எக்காரணத்த கொண்டும் இத வெளியில எடுத்துறாதீங்க. இது வெளியில எடுத்து இது ஓப்பன் ஆயிடுச்சுன்னா, மறுபடியும் வந்து உங்க குடும்பத்துக்கு பிரச்சனை தான் அப்படின்ற மாரி அந்த மாந்திரிகவாதியும் சொல்லியிருக்காரு. ஆனா, அதுலருந்து எண்ணி ஒரு 3, 4 மாசத்துல என்ன நடக்குதுன்னா, இந்த டெக்னாலஜி எல்லாமே வளருது. எப்பன்னா 1970லயே வந்துட்டு இந்த தண்ணி மோட்டர் இது எல்லாமே வர ஆரம்பிக்குது. இந்த தண்ணி மோட்டர் வந்து இவங்க வீட்டுக்குள்ளேயும் ஃபிக்ஸ் பண்றாங்க. எங்கன்னா கிணத்துல இருந்து தண்ணி இறைக்கிறதுக்காக. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, இவரு வந்து இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணால வந்து கிணத்துல வந்து தண்ணி இறைச்சு, ஏத்தி இறக்க முடியல. ஏன்னா, அவங்களும் வந்து நல்ல வசதியான குடும்பத்துல வேலை செஞ்சவங்க தான். என்னதான் வீட்ல வேலைக்காரங்க இருந்தா கூட அந்த பொண்ணால அத பண்ண முடியல. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்ல வேலை செய்றவங்க எல்லாருமே வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் வேலை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வேலை பார்க்க மாட்டாங்க. அதுக்கு காரணம்னா, அந்த வீட்ல ஒரு சில அமானுஷமான விஷயங்களும் நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்பப்போ யாரோ ஒருத்தன் வந்து அந்த வீட்ல நடமாடுற மாரியும், யாரோ ஒருத்தன் நைட் உட்கார்ந்து அழுகுற மாரியும், இந்த மாரி சத்தங்கள்லாம் கேட்டுட்டும் இருந்துட்டு இருக்கு. இதனால யாருமே வந்து அந்த வீட்ல வந்து நைட்டு ஒரு 6 மணிக்கு மேல வேலை பார்க்கறதுக்கே புடிக்கல. அதுக்கு மேல இவங்களுக்கு எதனா தேவைன்னா இவங்களே தான் பண்ணிக்கணும். அந்த பொண்ணால அத பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்கன்னா, மோட்டரும் ஃபிக்ஸ் பண்றாங்க. இந்த மோட்டர் ஃபிக்ஸ் பண்றதுக்கு லைன்லாம் எடுக்கணும். பைப் லைன்லாம் எடுத்தாகணும்ல. அப்படி பைப் லைன் எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுகிட்ட எல்லா பொறுப்பையும் விட்டுட்டு, இவரு என்ன பண்றாருன்னா, அங்கருந்து கிளம்பி கேரளாக்கு போயிறாரு. இவங்க தோட்டத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் வாங்கணும் அப்படின்றதுக்காக. அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா, அந்த பைப் லைன் எப்படி குடுக்கணும்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க ஒரு இடம் சொல்றாங்க. அந்த வழியா கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் அந்த இடத்தெல்லாம் தோண்டவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தோண்டும்போது ஆல்ரெடி அந்த மூங்கில் குடுவைய தான் வந்து உள்ளேயே வந்து புதைச்சு வச்சிருந்தாங்க. அப்படி தோண்டும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கடப்பாரை பட்டு அந்த மூங்கில் குடுவையும் ஓப்பனும் ஆயிருது. ஏன்னா இவங்களுக்கு எக்ஸாக்ட்டா தெரியாது அந்த மூங்கில் குடுவையில என்ன இருக்குன்றது. ஆனா வேலை பார்க்குறவங்க சொல்லியிருக்காங்க, ஏதோ ஒண்ணு இருக்குமா அத உடைச்சுட்டோம் அப்படின்னு சொன்னோனே, இது என்னதுன்னு பார்க்குறாங்க. பார்த்து நாங்க வேலை செய்றவங்களும் சொல்றாங்க, அம்மா இந்த மாரி செய்வினை வைக்கிறவங்க தான் அதெல்லாம் பண்ணுவாங்க.
உங்க வீட்டுக்கு யாரோ உங்களுக்கு தெரியாம செய்வன வச்சிருக்காங்க. அது இப்போ நாங்க உடைச்சுட்டோம். இதனால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு, அத என்ன செய்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கையோட கொண்டு போய் வெளியில வச்சுட்டு, அங்க வந்து மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்த ஆரம்பிச்சுடுறாங்க. அப்படி கொளுத்தி முடிச்சுட்டு உங்க வீட்டுக்கு வந்து வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. அது எரிஞ்சிட்டு இருந்த டைம்ல தான் வந்து அந்த வீட்டுக்காரரும் உங்க வீட்டுக்குள்ள வராரு. அப்படி வரும்போது வெளியில அது எரிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லி பார்க்குறாரு. அத பார்த்தோனே ஒரு தூக்கி வாரி போடுது. "என்னடா இது எரிஞ்சிட்டு இருக்கே! அப்ப என்ன ஆச்சு உள்ள?" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா உள்ள வந்து பார்க்குறாரு. உள்ள வந்து பார்த்தா எல்லாருமே வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. அது புதைச்ச இடத்த வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடம் பள்ளம் தோண்டி மூடுன மாரி இருக்கு. இத பார்த்தோனே, "இங்க யாருங்க பள்ளம் தோண்டுனது?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டோனே அங்க வேலை செய்றவங்கலாம் சொல்றாங்க, "ஆமா, இங்க நாங்க தான் பள்ளம் தோண்டுனோம். இனிமே பைப் வைக்கணும்னு சொன்னாங்க." "யார்ரா வைக்க சொன்னதுன்னு?" சொல்லிட்டு இவரும் சண்டை போடுறாரு. சண்டை போடும்போது அவங்க தான் சொல்றாங்கன்னா, "இனிமே அம்மா தான் வைக்க சொன்னாங்கன்னு" சொன்னோனே, அவங்க ஒய்ஃபும் வராங்க. அவங்க ஒய்ஃப் கிட்ட கேட்குறாரு, "எதுக்கு பைப் வந்து இங்க குடுக்க சொன்ன?" அப்படின்னு கேட்டோனே, "நான் தாங்க சொன்னேன். இது வந்து குறுக்கால வர மாரி இருக்கு. இப்படி இருந்தா ஓரமா வந்துரும்ல அப்படின்றதுனால தான் இந்த பக்கம் நான் பைப்ப போட சொன்னேன்." அப்படின்ற மாரி அந்த அந்த ஆளோட ஒய்ஃபும் சொல்றாங்க. இத சொன்னோனே அவர் தலையில அடிச்சுக்கிறாரு. "இங்க என்ன இருந்துச்சுன்னு தெரியுமா? அது ஏன் எடுத்தீங்க? அது ஏன் எடுத்து கொளுத்தியும் போட்டுருக்கீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்லைங்க வேலை செய்யும்போது உடைஞ்சிருச்சு. அதனால தான்" அப்படின்றாங்க. இவருக்கு என்ன செய்றதுன்னே தெரியல. இமிடியேட்டா அங்கருந்து மறுபடியும் கிளம்புறாரு. கிளம்பி ஜீப் எடுத்துக்கிட்டு அந்த மாந்திரீகவாதி வீட்டுக்கும் போறாரு. அப்படி வீட்டுக்கு போயிட்டு அந்த மாந்திரீகவாதிய வந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு போறாரு. பார்த்தா அங்க வீட்டு வெளியில வந்து கிட்டத்தட்ட ஒரு 4, 5 பேர் நின்னுட்டு இருந்துட்டு இருக்காங்க. ஏன்டா இங்க 4, 5 பேர் நிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொறுமையா உள்ள போய் பார்க்குறாரு. போய் பார்த்தா அந்த மாந்திரீகவாதி செவுத்துல சாய்ஞ்ச மாரி இறந்து போயிருக்காரு. அவரு கண்ணு கிண்ணுலாம் வந்து பார்த்தீங்கன்னா, வெளியில வந்திருக்கு ஆக்சுவலி. மூக்குல வாயில ரத்தம் வந்து ஒரு மாரி கொடூரமான முறையில வந்து யாரோ ஒருத்தர் கொலை பண்ணா எப்படி இருப்பாங்களோ, அந்த கண்டிஷன்ல அவர் இறந்தும் போயிருக்காரு. அப்ப அங்க அந்த மாந்திரிகவாதி அந்த சீடருங்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்டலாம் பார்த்து கேட்கறாரு, "ஏங்க இவருக்கு என்னங்க ஆச்சு? ஏன் இப்படி இருக்காருன்னு?" கேட்டா, "நல்லாதாங்க இருந்தாரு. திடீர்னு செவுத்துல சாஞ்சாரு. சாஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, திடீர்னு தொண்டைய புடிச்சுட்டு அவர் கழுத்த நெரிக்க ஆரம்பிச்சுட்டாரு. அட் த சேம் டைம் வந்து அவர் கண்ணுங்கலாம் வெளிலயும் வர ஆரம்பிச்சுச்சு. மூக்குல ரத்தம் வந்து அங்கேயே இறந்தும் போயிட்டாருங்க." அப்படின்ற மாரி சொல்றாரு. இத கேட்டவுடனே இவரால நம்ப முடியல. உடனே என்ன செய்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அங்கிருந்து வீட்டுக்கும் கிளம்பி வராரு. வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு அவங்க ஒய்ஃப கூட்டிட்டு, "வா நம்ம இங்கிருந்து உடனே போயிடுவோம். இங்க நம்ம இருக்கவே வேணாம்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபையும் கூப்பிடுறாரு. ஆனா அவங்க ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, "ஏங்க இங்க விட்டு நான் எங்கங்க வருவேன்? நான் இங்க தாங்க இருக்க முடியும். இது நம்மளோட வீடு தானே. எங்க கூப்பிடுறீங்க என்ன?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. "இல்ல, இல்ல நீங்க கிளம்பி வா." அப்படின்னு சொல்லிட்டு இவரு மறுபடியும் கைய புடிச்சு இழுக்குறாரு. ஆனா அவங்க ஒய்ஃப் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேயே தான் நின்னுட்டு இருக்காங்க. இவருக்கு கோவம் வந்து அடிக்கவும் போறாரு. அப்படி அடிக்க போகும்போது தான் அங்க ஒரு விஷயத்த நோட் பண்றாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவரு முன்னாடி வந்து ஒரு பொண்ண லவ் பண்ணியிருப்பாருல்ல. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு பிரெக்னன்ட் ஆகி தானே இறந்து போயிருக்கும். சொல்லப்போனா பலி கொடுத்துருப்பாங்கல்ல. கிட்டத்தட்ட அவங்க ஒய்ஃபோட முகம் வந்து அந்த பொண்ணு முகம் மாரியே தான் இருந்துட்டு இருக்கு. இத பார்த்தோனே இவருக்கு இன்னும் தூக்கி வாரி போடுது. என்னடா இது இந்த மாரிலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் போட்டு உழுக ஆரம்பிக்கிறாரு. "நீ யாரு நீ? நீ யாரு? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என் ஒய்ஃப் எங்க?" அப்படின்ற மாரி கேட்கறாரு. அப்போ வந்து அவங்க ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி கொடூரமான முறையில சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. "நீ என்னது கொன்னுட்ட தான் நெனச்ச. ஆனா பாத்தியா விதி உன்ன எப்படி இது பண்ணுது. இப்ப ஒய்ஃப்ன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ண நீ கல்யாணம் பண்ணி கொண்டு வந்திருக்கியே. நான் எதிர்பார்க்கிற அதே 4 நட்சத்திரத்தில பொறந்த பொண்ணு தான் இவ. நீங்க இவள பார்த்து கல்யாணம் பண்ணவங்க கரெக்ட்டா ஜாதகத்த பார்த்தீங்களா?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. "நான் ஜாதகத்த பார்த்து தான் கல்யாணம் பண்ணேன்" அப்படின்னோனே, அந்த பொண்ணோட ஜாதகமே தப்பு. அந்த பொண்ணோட ஜாதகத்தில பிரச்சனை இருக்கிறதுனால தான் அந்த பொண்ண வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி குடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க வீட்ல ஜாதகத்த மாத்தி எழுதியிருக்காங்க. அதனால தான் உனக்கு பிரச்சனையா அது அமைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அவன ஸ்பாட்ல அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா, கழுத்து நெரிச்சு அங்கேயே கொன்னும் போட்டுருக்காங்க. அவர கொன்னது மட்டும் இல்லாம, அவங்க அப்பா வந்து கேரளால ஒரு தோப்புல வந்து வேல பார்த்துட்டு இருந்திருக்காரு. அந்த தோப்புக்கு போனது மட்டும் இல்லாம, அவங்க அப்பா வந்து அங்கேயும் கொலையும் பண்ணியிருக்காங்க. அப்படி கொலை பண்ணதுக்கு அப்புறம் நேரா அவங்க எங்க போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தங்கச்சிய தேடி தான் போயிருக்காங்க. அங்க போய் பார்த்தா, அவங்க தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா தான் அவங்க வீட்ல வச்சிருந்திருக்காங்க. ஆனா, அவங்க தங்கச்சிக்கு தெரியாதுல்ல அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அப்படி போய் அவங்க கிட்ட நான் இறந்து போயிட்டேன்னு சொன்னா, அவங்க தங்கச்சி என்ன கஷ்டப்பட போறாங்கன்னு சொல்லிட்டு, அவங்க தங்கச்சிய வந்து பார்க்காமயே திரும்பியும் வந்திருக்காங்க. அப்படி திரும்பி வந்தவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்ல வந்து இன்னொரு குழந்தை ஒண்ணு வேலை செஞ்சுட்டு இருக்கு. அதுவும் வந்து ஏதோ ஒரு ஊர்ல இருந்து வந்த குழந்தை மாரி தான் இருந்துட்டு இருக்கு. அந்த குழந்தைய வந்து இவங்க பொசெஸும் பண்ணியிருக்காங்க. அப்படி பொசெஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் அந்த பண்ணை வீட்ல இருந்து அவங்க தங்கச்சி கூட தான் வேலையும் பார்த்துருக்காங்க. கடைசியா அந்த பண்ணை வீட்ல வந்து ஒரு நல்ல காரியத்துக்காக ஒரு சில சாமியார்கள்லாம் வர வச்சு பூஜையும் பண்ணியிருக்காங்க. அப்படி பூஜை பண்ணும்போது தான் இந்த பொண்ணு உடம்புல ஆல்ரெடி ஆன்மா இருக்குல்ல. இந்த ஆன்மா இருக்கிறது அங்க இருக்கிற சாமியார்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கு. தெரிஞ்ச உடனே என்ன செஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆன்மாவ கட்டுப்படுத்தி கொண்டு வந்து, அந்த வளையத்துக்குள்ள வச்சு, அந்த ஆன்மா யாரு? எதுக்காக வந்திருக்க? இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கன்னு எல்லாத்தையும் கேட்டுருக்காங்க. இத கேட்கும்போது தான் அந்த ஆன்மா எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருக்கு. இந்த மாரி நான் இங்க பொறந்தேன், வளர்ந்தேன். என்ன கொண்டு வந்தாங்க இந்த இடத்துக்கு. இவங்க கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணி என்ன இந்த மாரிலாம் பண்ணிட்டாங்க. அப்படின்ற மாரி அந்த ஆன்மாவும் சொல்லியிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இத போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாமா? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே யோசிக்கிறாங்க. ஆனா கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன எவிடன்ஸ் இருக்கு நம்மகிட்ட? சம்மந்தப்பட்ட பொண்ணே இறந்து போச்சு. இது நம்ம வந்து ஒரு ஆவி தான் வந்து ஸ்டேட்மெண்ட் குடுத்துச்சுன்னு சொல்லி நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொன்னா கூட, சட்டம் இத ஏத்துக்காது அப்படின்ற மாரி தான் அந்த வீட்ல இருக்கவங்க எல்லாருமே பேசிருக்காங்க. அட் த சேம் டைம் அவன் தங்கச்சிக்கும் வந்து எல்லாமே தெரிஞ்சு போயிடுது. அக்கா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஆன்மா என்ன சொல்லியிருக்குன்னா, என் தங்கச்சிய மட்டும் எப்படியாவது பார்த்துக்கங்க. எனக்கு ஆன மாரி என் தங்கச்சிக்கு ஆயிறக்கூடாது அப்படின்ற மாரி அந்த வீட்ல இருக்க பெரியவங்க கிட்டலாம் எல்லாத்தையும் பேசிட்டு, அந்த ஆன்மா அங்கருந்து சத்திய வாக்கு குடுத்து, என்னால இந்த குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்புறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டோரியெல்லாம் நம்மகிட்ட சொன்ன ஒரு பேர் வந்து சண்முகம் தான். இவருக்கு எப்படி இந்த ஸ்டோரிலாம் தெரியும்னா, இவங்க பாட்டி மூலியமா தான் தெரிஞ்சிருக்கு. இவங்க பாட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஃபேமிலி இருந்துச்சு. இப்ப அந்த ஃபேமிலி இந்த ஒரு விஷயம்லாம் பண்ணாங்கல்ல, அந்த ஃபேமிலிக்கு வந்து ரெகுலரா வந்து பார்த்தீங்கன்னா, மருத்துவம் பார்க்கறதுக்கு ஒரு ஒரு ஃபேமிலி இருந்திருக்கு. அந்த மருத்துவம் பார்க்குற ஃபேமிலில இருந்தவங்க தான்,
அந்த பாட்டியுமே. அந்த பாட்டியோட பேரன் தான் வந்து சண்முகமே. அவருகிட்ட அந்த ஸ்டோரி எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. இப்ப அந்த வீடு அங்க இருக்கான்னு கேட்டீங்கன்னா, 2010 வரைக்கும் அந்த வீடு இருந்ததா சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து அந்த வீட இடிச்சு, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஒரு வீடும் கட்டியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ரொம்ப நாளா வந்து ஒரு வீடு பிரச்சனை இருந்துச்சு. அங்க ஒரு ரத்த காட்டேரி இருந்துச்சுன்னு சொன்னாங்கல்ல. அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா, 88 காலத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இடிச்சு போட்டதாவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க ரத்த காட்டேரி இருந்துச்சா, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றதெல்லாம் யாருக்குமே தெரியாது. ஸோ இதுவரைக்கும் தான் சண்முகமும் தெரியும். அதுதான் அவர் நம்மகிட்டயுமே சொல்லியிருக்காரு. இந்த ஸ்டோரி உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மோஸ்ட்லி இந்த ஸ்டோரிய வந்து கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கான வேல தான் நான் கன்வே பண்ணியிருப்பேன்னு நெனைக்கிறேன். ஸோ ஏன்னா ஸ்டோரிய மைண்டுக்கு கொண்டு வந்து, அத அப்படியே வந்து சொல்லணுன்றது கொஞ்சம் பெரிய விஷயம் தான். பட் அது எப்படி பண்றாங்க படத்துலலாம் தெரியல. ஸோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ 21ஆம் தேதி எடுத்தேன். இது 24ஆம் தேதி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். 24 இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு இந்த வெள்ளிக்கிழமை நான் போஸ்ட் பண்ணி ஆகணும்னு நெனைக்கிறேன். போஸ்ட் பண்ணிருவேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் வீடியோ எடுத்து நீட்டா எடிட் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து எப்படி நல்லா இருக்குன்னு பார்த்து தான் என்னால போஸ்ட் பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க.